மரணம். கடைசி வரைக்கும் அந்த உடல் கிடைக்கவே இல்லை. அதுதான் அந்த படத்தினுடைய கதை. இது உண்மையான சம்பவம். இதில் அன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலையிட்டது. வழக்கறிஞர் சந்துரு அவர்கள் எடுத்து போராடி நீதியை பெற்றுக் கொடுத்தார். இந்த போராட்டம் முழுவதும் ஆளும் அரசாங்க அமைப்பு எப்படியெல்லாம் குற்றத்தை மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த பெண் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர் இல்லை. ஆனால் அவர் பக்கம் ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சமூகத்தை சார்ந்த அந்த பெண் பக்கம் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி செங்கொடியோடு நிற்பார். இதுதான் படத்தினுடைய கதை. அந்த படம் வெற்றி பெறுகிறது. அதனுடைய இயக்குனர் ஞானவேல் அவர்களை பத்திரிகையாளர்கள் பார்த்து, எத்தனையோ படங்கள்லாம் வருது, ஆனால் இப்படி அருவா சுத்திய போட்டு செங்கொடிகளை பிடிச்சிக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியவே காட்டுறீங்கள, நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா? அதுக்கு அந்த இயக்குனர் சொன்னாரு, நான் சத்தியமா